சார், அந்த பொம்பளை ஒத்துக்கிட்டாளா? வாட்ச் கிடைச்சிடுச்சா? ஏசி வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். ம் என்ன சார் அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வாட்ச் எப்படி திருடினாங்கன்னு சொல்லி காட்டணும்ல, அதான் கூட்டு வந்திருக்கோம். வாங்க வாங்க சார். வாங்க. வணக்கம் சார். ம் உட்காருங்க சார். உட்காருங்க சார். என் ஒய்ஃப் ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. என்ன அங்க கண்ணு காட்டுறீங்க? என்கிட்ட டைரக்டாவே பேசுங்க. 2.5 லட்சம் ரூபாய் வாட்ச், மாமனார் வாங்கி கொடுத்த சென்டிமெண்டான வாட்ச். இன்ஸ்பெக்டருக்கு 50 கொடுத்தாச்சு, எனக்கு எவ்வளவு தர போறீங்க? சார் அவருக்கே 50 கொடுத்துருக்கீங்க. அப்ப நான் மட்டும் என்ன சும்மாவா போக முடியும்? 2.5 லட்சம் ரூபாய் வாட்ச் சார். வேணும்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 50,000 தரும் சார். யோ, அதான் பேச்சு. என்ன, இன்ஸ்பெக்டருக்கும் ஏசிக்கும் ஒரே அமௌண்டா போச்சு. பரவாயில்ல. எங்க இருந்துச்சுமா? இந்த பீரோ கீழே இருந்தது சார். ஓ, இதானே உங்க வாட்ச்? ஆமா சார், இந்த வாட்ச் தான் சார். என்ன, அந்த அம்மா காய்கறி வாங்க தண்ணி கணக்கு சொல்ல வெளியே போனப்போ கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னீங்க. பார்த்தா வாட்ச் இங்கேயே இருக்கு. ஒருவேளை இந்த பொம்பளையே ஒளிச்சு வச்சுட்டு வேலை முடிஞ்சு போகும்போது எடுத்துட்டு போலான்னு இருந்திருக்கலாம்ல. ஆமாமா, ஆரம்பத்துல இருந்தே நீங்க லாஜிக்கா பேசுறீங்க. உண்மையை சொல்லுங்க, வாட்ச் எப்படி பீரோ கடியில போச்சு? சொல்லுங்க, வாட்ச் எப்படி பீரோ கடியில போச்சு? சார் இப்படி எல்லாம் வாயால கேட்டா அவ சொல்ல மாட்டா சார். 4 போடு போடுங்க சார். நான் என்ன கேள்வியை அவங்க கிட்ட கேட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தியா? என் பார்வை தான் அங்க இருந்துச்சு. ஆனா அந்த கேள்வி உனக்கு தான். சொல்லு, வாட்ச் எப்படி பீரோ கடியில போச்சு? சார் அது வந்து சார் 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 அவரை அடிக்காதீங்க சார். சார் 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 சொல்லு, வாட்ச் எப்படி பீரோவுக்கு கீழே போச்சு? சார் அது தெரியாம விழுந்திருக்கும் சார். தெரியாம பார்க்காம விட்டுருப்பாங்க சார். சார் என்னோட தப்பு தான் சார். தெரியாம விழுந்துருச்சு சார். சார் 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 அதுல ஏற்கனவே நீ 50 கட்டிட்ட. யோ, அந்த 50,000 எடுத்து வை. கொடு. இதுல 50,000 ரூபாய் இருக்கு. மீதி 2 லட்சத்தை எடுத்து வை. சார் இல்லைனா தேவையில்லாம அவங்கள சந்தேகப்பட்டது, அவங்க மேல பொய் கேஸ் கொடுத்தது, போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்தது, அவங்கள அடிச்சு விசாரிக்க சொன்னது, அவங்களுக்கு மன உளைச்சலை உண்டாக்குனது, அதை பண்ணது இதை பண்ணதுன்னு ஒரு 10-12 செக்ஷன் வரும். மொத்தமா போட்டா உன்னையும் பொண்டாட்டியும் தூக்கி ஒரு 10 வருஷத்துக்கு உள்ள வைக்கலாம். ஐயோ சார், அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். நாங்க பணத்தை கொடுத்துறோம் சார். இருங்க சார், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க, இந்தாங்க. சார் எனக்கு எதுக்குடா உன்னோட காசு? உன்னால திருட்டுப்பட்ட வாங்கி அவமானப்பட்டு
மன உளைச்சல்ல நிக்கிறாங்க பாரு, அந்த அம்மா கிட்ட கூட. அவங்க கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளுடா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். உங்களுக்கு ஏன் சார் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சு? இந்த உலகத்தில் யாரா இருந்தாலும் இந்த மாதிரி சமயத்தில் பணக்காரங்க பக்கம்தான் நிற்பாங்க. அந்த இன்ஸ்பெக்டர்ல இருந்து இதை கேள்விப்பட்ட எல்லாருமே எங்களுக்கு எதிராக இருக்கும்போது நீங்க மட்டும் எங்க பக்கம் நிற்கிறீங்க. அது இப்போ வரைக்கும் அது ஏன்னே புரியல. ஒருத்தர் திருடி இருக்காங்களா இல்லையாங்கிறது உங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நான் போலீஸ் ஆகி இது வரைக்கும் பெருசா எதுவும் சாதிச்சது இல்லைனாலும் இந்த ஒரு விஷயத்துல என்னோட கணிப்பு என்னைக்குமே தப்புனதில்லை. இந்த முகத்தை பார்த்து இவங்க திருடினாங்கன்னு சொன்னா என்னால எப்படி நம்ப முடியும்? ரொம்ப நன்றி சார். தயவு செஞ்சு என்ன சாரன்லாம் கூப்பிடாதீங்க. எனக்கும் உங்க பையன் வயசு தான் இருக்கும். என்ன நீங்க பேர் சொல்லியே கூப்பிடலாம். இத்தனை வருஷமா நாங்க பிள்ளைங்க தான் உலகம்னு இருந்தோம். ஆனா அவங்க எங்க கிட்ட இருந்த மொத்தத்தையும் புடுங்கிக்கிட்டாங்க. அதான் நான் டிரைவராகவும் சீதா வீட்டு வேலை பார்க்க வேண்டியதாகவும் போச்சு. யாரு எவருன்னே தெரியாதப்ப எங்களுக்கு இப்படி ஒரு பெரிய உதவி செஞ்சதை எங்களால் இன்னும் நம்பவே முடியல. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. எதையும் எதிர்பார்க்காம நம்ம யாருக்கோ எப்பவோ செஞ்ச நல்லது, அதோட புண்ணியம் நமக்கு எதிர்பாராத நேரத்தில் வந்து சேரும் சொல்லுவாங்க. அது போல நீங்க செஞ்ச நல்ல காரியம்தான் இன்னைக்கு உங்களை இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வந்திருக்கு. அந்த புண்ணியம் தான் உங்களை காப்பாத்திருக்கு. புண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. நாங்க இப்ப வெளியே இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். அந்த 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க உங்களுக்கு ஒரு இழப்பீடா நினைச்சு வாங்கியிருக்கலாமே, அதை ஏன் திருப்பி தூக்கி எறிஞ்சிட்டீங்க? சார், பணம் என்னெல்லாம் செய்யும்னு பக்கத்துல இருந்து பார்த்து அடிபட்டவன் சார்.